சூப்பர் ஹெல்த்தியான ராகி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை வடைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும். இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத உள்ள சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலையில உங்களுக்கு வந்து பூண்டோட ஃப்ளேவர் வேணும்னா அதை தட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் நல்லா காய்ச்சின எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய ஊற்றிட்டோம்னா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அப்போ வந்து வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வடை போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ள நல்லா வேகும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான